காவேரி வந்து சாரதா கிட்ட போயிட்டு, அம்மா என்னால விஜய் விட்டு இருக்கவே முடியாது. நான் விஜயோட தான் வாழ போறேன். நான் விஜய் வீட்டுக்கே போக போறேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. எல்லாருமே கோர்ட்ல வந்து ஆஜராகிறாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு, ஏங்க நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களை இன்னைக்கே ஜெயில இருந்து நான் வெளியில எடுக்கிறேன். இல்ல காவேரி, அந்த வெண்ணிலா வேற என்ன சொல்ல போறானே தெரியல. இவ்வளவு நாள் வந்து கஷ்டப்பட்டுட்டா. கண்டிப்பா நம்மளை பத்தி புரிஞ்சுக்குவான்னு தான் நினைக்கிறேன். இன்னும் அந்த பசுபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாளா இல்ல என்ன பண்ண போறாங்கிறதே எனக்கு தெரியலையே. ஏங்க நானு வெண்ணிலா கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன். வெண்ணிலா வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறான்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர சந்தோஷம். அப்பாடா, இன்னைக்கு நம்ம ஜெயில இருந்து வெளியில போறோம். நம்ம காவேரி கூடயே சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். வெண்ணிலாவும் நம்மளை பத்தி புரிஞ்சுட்டு ஊருக்கே போயிடுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. வக்கீல் வந்து வெண்ணிலாவை பயங்கரமா கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. ஆனா வெண்ணிலா வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம வெண்ணிலா கிட்ட எல்லாத்தையுமே பேசணுமே, ஆனா இப்ப ஏன் யோசிக்கிறானே தெரியலையே. அந்த டைம்ல வெண்ணிலா வந்து காவேரிய பாக்குறாங்க. காவேரி வந்து தலைய ஆட்டும் போது வெண்ணிலா இருந்துகிட்டு, சார் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் வந்து விஜயால தான் சூசைட் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுனீங்க. அது வந்து உண்மை கிடையாது. நான் வந்து பசுபதி கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தேன். பசுபதி தான் என்னை மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டாரு. காவேரிக்கு வந்து இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். அப்பாடா, வெண்ணிலா எப்படியாவது உண்மை சொல்லிட்டாலே நம்மளுக்கு அது போதும். விஜய் இன்னைக்கே ஜெயில இருந்து வெளியில வந்துருவாரு. வக்கீல் இருந்துகிட்டு, இதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வெண்ணிலா இருந்துகிட்டு, சார் இதுக்கெல்லாம் எதுக்கு சார் ஆதாரம்? என்னையே தள்ளிவிட்டது அந்த பசுபதி தான். நானே உண்மை சொல்றேன். இதை விட்டுட்டு நீங்க ஆதாரம் வந்து கேக்குறீங்க. ஜட்ஜ் இருந்துகிட்டு, ஒருவேளை உங்களை அந்த விஜய் பக்கத்துல இருந்து யாராவது உங்களை மிரட்டி இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அதனாலதாங்க மேடம் நாங்க உங்களை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார். என்னை மேல இருந்து கீழே விட்டது அந்த பசுபதி தான். நீங்க இப்பவே அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஜட்ஜ் வந்துட்டு, இந்த கோர்ட் இப்பவே விஜய் வந்து ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல பசுபதியை வந்து உடனடியா நீங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. எல்லாருமே அங்க இருந்து கிளம்பும் போது காவேரி வந்து வெண்ணிலா கைய புடிச்சு, வெண்ணிலா ரொம்பவே தேங்க்ஸ் வெண்ணிலா, நீ சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நீ சொல்லிட்ட, எனக்கு இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெண்ணிலா இருந்துகிட்டு, காவேரி நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல்ல, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு தானே? அத மனசுக்குள்ள வச்சுதான் நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி வெண்ணிலா, இனிமே உன்னோட விஜய் தான். நீ தான் இனிமே அவரை நல்லாவே பாத்துக்கணும். நான் இப்பவே ஊருக்கே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க. குமரன் வந்து வெண்ணிலா அவங்க மாமாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது வெண்ணிலா வந்து மாமாவை பார்த்துட்டு, மாமா எப்படிங்க மாமா இருக்கீங்க? ஏன் இத்தனை நாளா நீங்க என்னை வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்கவே இல்லை? எல்லாமே அந்த பசுபதி தாமா என்னை கொண்டுட்டு போய் அடைச்சி வச்சிட்டான் ஒரு வீட்டுல. என்னால தப்பிக்கவே முடியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன். நல்ல வேலை குமரன் தம்பி வந்துதான் என்னை வந்து காப்பாத்தினாரு. வெண்ணிலா, நீ உங்களுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண, கோர்ட்ல உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெண்ணிலா இருந்துகிட்டு, மாமா நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேங்க மாமா, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அப்போ வா வெண்ணிலா நம்ம ஊருக்கே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வெண்ணிலா இருந்துகிட்டு, மாமா என்னால வர முடியாது. நீங்க வேணாலும் ஊருக்கு போறதா இருந்தா போய்க்கோங்க. நான் விஜய் கூடவே இருக்க போறேன். ஏமா வெண்ணிலா, நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டும் நீ இன்னமா விஜய் கூட சேர்ந்து வாழ போறன்னு சொல்லிட்டு யோசிக்கிற? நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டன்ட்டு. இப்பயுமே இவங்களால மட்டும்தான் நம்ம வந்து உயிர் பொழைச்சிருக்கோம். அது உனக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நீ ஒழுங்கா யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடு. விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட, வெண்ணிலா ரொம்பவே தேங்க்ஸ் வெண்ணிலா, நீ இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நீ உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டல, இந்த உதவி நான் வாழ்நாளையில மட்டும் மறக்கவே மாட்டேன். விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எல்லா பக்கமே தேடி பாக்குறாங்க. ஆனா காவேரி வந்து அந்த இடத்துல இல்லாததுனால வெண்ணிலா இருந்துகிட்டு, ஆமா விஜய் நீ யார தேடிட்டு இருக்க? ஆமா காவேரி இவ்வளவு நேரம் இங்கதானே நின்றுட்டு இருந்தா, இப்ப எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வெண்ணிலா இருந்துகிட்டு, இனிமே காவேரி வந்து உன் கூட சேர்ந்து வாழ மாட்டா. இதை கேட்டதும் விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு வெண்ணிலா, நீ வார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசு. என்னால காவேரி இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது வெண்ணிலா வந்து
மனசுக்குள்ளேயே பாத்தியா விஜய் மனசுக்குள்ள காவேரி கண்டிப்பா இருக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம எப்ப பேசினாலும் காவேரி பத்தியுமே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு, அதனால இவரோட நம்ம சேர்ந்து வாழ்ந்தாலும் கண்டிப்பா விஜய் நம்மளோட வாழ மாட்டாரு, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம காவேரி கன்சீவா இருக்கா, அதனால நம்ம மாமா சொல்ற மாதிரியே நம்ம இங்க இருந்து ஊருக்கே போயிட்டாதான் அது நம்மளுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு விஜய் காவேரி இங்க இருந்து கிளம்பி போயிட்டா, நான் அவகிட்ட சத்தியம் வாங்கியிருந்தேனா நான் கோர்ட்ல உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னா நீ எனக்காக விஜய் விட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கேட்டேன். காவேரியும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா, அதனாலதான் நான் கோர்ட்ல எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். விஜய் இருந்துகிட்டு இங்க பாரு வெண்ணிலா, நீ என்ன சொன்னாலும் சரி என்னால காவேரி விட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. வெண்ணிலா விஜய்க்கு பின்னாடியே போயிட்டு விஜய் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நானுமே வரேன், நானுமே உங்களை 2 பேத்தையும் பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் உங்க லைஃப் நல்லா இருக்கும், அதனால நான் காவேரி கிட்ட பேசுறேன், காவேரி கண்டிப்பா புரிஞ்சுப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வெண்ணிலாவும் அங்க இருந்து காவேரி தேடி போறாங்க. காவேரி பஸ் ஸ்டாப்ல பேக் எல்லாம் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கிறத விஜயும் வெண்ணிலாவும் பார்த்துட்டு விஜய் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏ காவேரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப எதுக்காக நீ பேக் எடுத்துட்டு கிளம்பிட்ட, நீ ஒரேடியா நீ விட்டுட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்கியா, என்னால என் வாழ்க்கை வெண்ணிலா கூட வாழவே முடியாது. இல்ல விஜய், என்னால கண்டிப்பா வரவே முடியாது, நான் வெண்ணிலாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும். வெண்ணிலா காவேரி கிட்ட, காவேரி என்னை மன்னிச்சிடு, நான் உன்கிட்ட சத்தியம் வாங்கினதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி, என்னை விட நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது, நான் மாமாவோடவே ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீ தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இல்ல வெண்ணிலா, நான் என் குழந்தை மேல சத்தியம் பண்ணல, இப்ப நான் ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெண்ணிலா இருந்துகிட்டு, அதெல்லாம் இல்ல நானே சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு போறாங்க. வெண்ணிலா போயிட்டு அவங்க மாமா கிட்ட, மாமா வாங்க மாமா நம்ம ஊருக்கே போயிடலாம், இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு, இன்னைக்குதான் நானும் திருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஊருக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு எல்லாருமே போறாங்க. வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெண்ணிலா தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா நான் ஊருக்கே கிளம்பிட்டேன், நான் இப்பதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க எத்தனை நாளா என்னை நல்லத்தனமா வச்சு பாத்துக்கிட்டது ரொம்பவே தேங்க்ஸ் தாத்தா. தாத்தா வெண்ணிலா நீ இந்த அளவுக்கு கியூர் ஆயிட்டு நீ புரிஞ்சுக்கிட்டியே எனக்கு அதுவே போதும், நீ ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தாத்தா வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட போயிட்டு, வெண்ணிலாவை நல்லாவே பாத்துக்கோங்க, அவங்களோட கல்யாணத்துக்குலாம் எங்களை கூப்பிடுங்க, நாங்கெல்லாம் கண்டிப்பா வரோம் அப்படின்றாங்க. விஜய் இருந்துகிட்டு, வெண்ணிலா நீ இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, உன்னோட உடம்ப நீ சேஃபா பாத்துக்கணும், அதனால நாங்களே கொண்டு உன்னை திண்டுக்கல்லே ஊர்ல விட்டுட்டு வந்துறோம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. காவேரியுமே விஜயோடவே போறாங்க. எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வெண்ணிலா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா விஜய் விட சூப்பரா கிடைக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. கங்கா காவேரிக்கு போன் பண்ணிட்டு, ஆமா காவேரி கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அக்கா எல்லாமே தீர்ப்பு விஜய் பக்கம் தான் வந்துச்சு, இப்போ விஜயோட நானும் சேர்ந்து வெண்ணிலாவை திண்டுக்கல்லே விட்டு வரலான்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம்க்கா, எப்படியாவது நீ அம்மா கிட்ட பேசி சமாளிச்சுக்கோ, நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போன் கட் பண்ணிடுறாங்க. காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் விஜய் கூட சேர்ந்து வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.